அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் யூனிட் 1 ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் நத்திங் பட் லாமிஸ் தியரம். ஸோ லாமிஸ் தியரம் எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஏ சிஸ்டம் ஆஃப் 3 கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஃபார் ஏ சிஸ்டம் ஆஃப் 3 கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். நம்ம ஆல்ரெடி சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்த்துருக்கோம். கோப்ளானர் ஃபோர்ஸஸ்னால் என்னன்னு தெரியும். ஒரே பிளேன்ல இருந்துச்சுன்னா அது கோப்ளானர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்னா என்ன? ஒரே சிங்கிள் பாயிண்ட்ல எல்லா ஃபோர்ஸஸும் மீட் ஆச்சுன்னா அது வந்து கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் எத்தனை இருக்கணும்? 3 இருக்கணும். ஸோ இப்படி இருந்ததுனா தான் நம்ம லாமிஸ் தியரம் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை தான் நான் டயக்ராமில் காட்டியிருக்கேன் பாருங்க. P அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, Q அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அண்ட் R அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 ஃபோர்ஸும் ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல மீட் ஆகுது. 3 ஃபோர்ஸுமே சிங்கிள் பாயிண்ட்ல மீட் ஆகுது. ஸோ இதை நாம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். எத்தனை ஃபோர்ஸ் இருக்கு? 3 ஃபோர்ஸ் இருக்கு. இப்போ நாம இதுக்கு லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். லாமிஸ் தியரம் என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்கும்போது ஒவ்வொரு ஃபோர்ஸும், இந்த ஃபோர்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபோர்ஸுமே மற்ற 2 ஃபோர்ஸ்க்கு இடையில உள்ள ஆங்கிளோட சைன் வேல்யூ எடுத்தோம்னா அது ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அதாவது P is proportional to sin alpha. P is proportional to sin alpha. அதாவது இந்த ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம், P ன்ற ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம். P ன்ற ஃபோர்ஸை எடுத்தோம்னா அந்த P ன்ற ஃபோர்ஸ் directly proportional to the sin angle between the other 2 forces. அதாவது மற்ற 2 ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஃபோர்ஸ் எடுக்கிறோம்னா மற்ற 2 ஃபோர்ஸஸ்க்கு இடையில உள்ள சைன் ஆங்கிளுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ப்ரொபோர்ஷனலா மீன்ஸ் இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த Pங்கிற ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுதான் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்க்கும் கியூக்கும் இடையில உள்ள ஆங்கிள் ஆல்ஃபான்னு எழுதியிருக்கேன் அண்ட் Pக்கும் கியூக்கும் இடையில உள்ள ஆங்கிள் காமான்னு எழுதியிருக்கேன். Pக்கும் Rக்கும் இடையில உள்ள ஆங்கிள் பீட்டா அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இதுபடி இந்த டயக்ராம் படி நம்ம லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா P is proportional to sin alpha, Q is proportional to sin beta, R is proportional to sin gamma. அதாவது நீங்க எந்த ஃபோர்ஸ் எடுத்தாலும் சரி, எந்த ஃபோர்ஸ் எடுத்தாலுமே அந்த ஃபோர்ஸ் வந்து மற்ற 2 ஃபோர்ஸ் அதை விட்டுட்டு இருக்கக்கூடிய மற்ற 2 ஃபோர்ஸ்க்கு இடையில உள்ள ஆங்கிள் என்னன்னு பார்க்கணும். அதுக்கு சைன் வேல்யூ எடுத்தோம்னா அந்த சைன் வேல்யூ எடுக்கக்கூடிய அந்த வேல்யூவும் இந்த ஃபோர்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் எழுதணும்னா நம்ம கான்ஸ்டன்ட் கொண்டு வருவோம். அப்போ P by sin alpha equal to constant அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி Q by sin beta equal to constant அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி R by sin gamma equal to constant அப்படின்னு எழுதலாம். அப்ப இது மூணுமே ஈக்குவல். ஏன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய வேல்யூ கான்ஸ்டன்ட். அப்ப மூணுமே ஈக்குவல். அதுதான் நாம P by sin alpha equal to Q by sin beta equal to R by sin gamma அப்படின்னு எழுதிப்போம். equal to a constant அப்படின்னு எழுதிப்போம். சோ இந்த ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இத பேஸ் பண்ணி தான் நாம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். சோ என்ன சார் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த 3 ஆங்கிள்ஸும் தெரியும்னு வெச்சுக்கோங்க. இந்த 3 ஆங்கிள்ஸும் தெரியும். ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் மட்டும் தெரிஞ்சதுனா போதும், மற்ற 2 ஃபோர்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவ்வளவுதான் இதோட அப்ளிகேஷன். அவ்வளவுதான். ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் தெரிஞ்சா போதும், இந்த ஆங்கிள்ஸ் தெரிஞ்சா போதும், நம்ம மற்ற 2 ஃபோர்ஸை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ லாமிஸ் தியரம் நல்லா தெளிவாக மறுபடியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 3 கன்கரண்ட் கோப்ளானர் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு ஃபோர்ஸும் மற்ற 2 ஃபோர்ஸ்க்கு இடையில உள்ள சைன் ஆங்கிளுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அவ்வளவுதான். ஒவ்வொரு ஃபோர்ஸும் மற்ற 2 ஃபோர்ஸ்க்கு இடையில உள்ள சைன் ஆங்கிளுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். எப்படி வந்து இதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ ப்ராப்ளம் பார்த்துடலாம். A load of 2500 Newton is suspended by 2 wires as shown in figure. அதாவது படத்துல காட்டியிருக்கிற மாதிரி ஒரு லோடு 2500 நியூட்டன் வந்து 2 ஒயர்னால தாங்கி பிடிக்கப்பட்டிருக்கு. அதுதான் சொல்லியிருக்காங்க. Determine the tension in the wires.
இந்த ஒயர்லையும் எவ்வளோ டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கே இதில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இதில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், கீழே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. 3 ஃபோர்ஸும் ஒரு புள்ளியில் தான் ஆக்ட் ஆகுது. இங்கே நம்ம லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். பட் நமக்கு இந்த ஆங்கிள் தெரியணும், இந்த ஆங்கிள் தெரியணும், இந்த ஆங்கிள் தெரியணும். அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த 3 ஆங்கிளும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ 3 ஆங்கிள் தெரிஞ்சால் தான் நம்ம ஃபர்தராக வந்து இந்த ஃபோர்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், அதாவது 3 ஆங்கிள்ஸும் ஒரு ஃபோர்ஸும் தெரிஞ்சால் போதும், மற்ற 2 ஃபோர்ஸஸ் கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு இங்கே ஒரு ஃபோர்ஸ் தெரியும், பட் 3 ஆங்கிள்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாது. அவங்க கொடுத்துருக்கிற படத்துலேருந்து நம்ம ஆங்கிள்ஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்க, நான் இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி வரைஞ்சிக்கிறேன். இப்படி இசட் மாதிரி வந்துச்சுன்னா இங்கே பாருங்க, ஒரு இசட் ஷேப் இருக்கா. ஸோ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது எவ்வளோ, 30 டிகிரி. அதே மாதிரி இங்கேயும் இசட் மாதிரி வருதா. அப்போ இந்த ஆங்கிள் 60 டிகிரினா இந்த ஆங்கிளும் 60 டிகிரி தான். ஓகே, இந்த ஆங்கிள் எவ்வளோ, 90 டிகிரி. இங்கே 90 டிகிரி, இந்த ஆங்கிளும் 90 டிகிரி. 90ம் 60ம் 150 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ, 150 டிகிரி. இங்கே 90 30ம் 120 டிகிரி. ஓகே, 120 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் வந்து 120 டிகிரி. அண்ட் இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் பாருங்க, ஒரு முக்கோணம் இருக்கா, முக்கோணம் இருக்கு. முக்கோணத்துக்குள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி இருக்கும். 60 இருக்கு, 30 இருக்கு. அப்போ இது எவ்வளோவா இருக்கு, 90 ஆகும். இந்த ஆங்கிள் 90 டிகிரி. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா டோட்டலாக ஒரு சர்க்கிள் போட்டோம்னா 360 டிகிரி. இங்கே 150, இங்கே 120, 270 போச்சு. மீதி எவ்வளோ இருக்கணும், 90 இருக்கும். அதாவது 360லேருந்து 270 கழிச்சிங்கன்னா 90 வரும், 90 டிகிரி. அப்போது நம்ம ஆங்கிள் 3 ஆங்கிளும் கண்டுபிடிச்சாச்சா. அதாவது இந்த ஏசி அப்படிங்கிற ஒயருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் வந்து 120 டிகிரி. ஏசிங்கிற ஒயருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் 120 டிகிரி. அண்ட் பிசி அப்படிங்கிற ஒயருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் 150 டிகிரி. அதே மாதிரி 2500 நியூட்டனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ இப்போ லாமிஸ் தியரம் அங்கே அப்ளை பண்ணலாம். அந்த படத்தை நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் தெளிவாக நமக்கு புரியும். இந்த மாதிரி தான் இருக்குது. இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இது வந்து டென்ஷன் ஏசின்னு வச்சுக்கிறேன். டிஏசி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து டென்ஷன் இன் பிசின்னு வச்சுக்கலாம். அதாவது பிசிங்கிற ஒயரில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஃபோர்ஸ் டிபிசின்னு வச்சுக்கலாம். இது வந்து 2500 நியூட்டன். ஓகேவா. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் 90 டிகிரி. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள் 120 டிகிரி. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள் 150 டிகிரி. ஓகே. ஸோ இப்போ லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா 2500 டிவைடட் பை sin 90. அதாவது இது அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் ஈக்குவல் டு, இப்போ இது எழுதலாம், TBC பை இதுக்கு ஆப்போசிட்ல 150 இருக்கு, sin 150. சரியா? ஈக்குவல் டு, இப்போ இந்த ஃபோர்ஸ் எழுதலாம், TAC பை ஆப்போசிட்ல என்ன இருக்கு, 120 இருக்கு, sin 120. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் எடுத்து சால்வ் பண்ணோம்னா TBC நமக்கு கிடைச்சிடும். ஓகே, இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் எடுத்து சால்வ் பண்ணலாம். TBC ஈக்குவல் டு, இந்த sin 150 இந்த பக்கம் கொண்டு வரும்போது 2500 into sin 150 by sin 120 கிடைக்குமா? sin 150 by sin 120. ஸோ இதை போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், sin 150க்கும் 120க்கும் கேல்குலேட் வேல்யூ போட்டீங்கன்னா நமக்கு TBC ஓட வேல்யூ கிடைச்சிடும். TBC ஓட வேல்யூ கிடைச்சிடும். இப்போ அடுத்து நாம TAC கண்டுபிடிக்கிறதுக்கு இதை விட்டுட்டு இதை ரெண்டையும் எடுத்துக்கலாம். இதை ரெண்டையும் எடுத்து சால்வ் பண்ணோம்னா TAC ஈக்குவல் டு
TAC equal to sin 120 என்ன கொண்டு போலாம் அப்ப 2500 into sin 120 by sin 90 அப்படினு போடுவோம். சோ இத கேன்சல் பண்ணினா உங்களுக்கு TAC ஓட வேல்யூ கிடைக்கும். TAC equal to 2165 நியூட்டன் கிடைக்கும். சோ இந்த ஒயர்ல எவ்வளவு டென்ஷன், இந்த ஒயர்ல எவ்வளவு டென்ஷன் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சோ இந்த ஒயர்ல பாத்தீங்கன்னா நமக்கு டென்ஷன் வந்து 2165 நியூட்டன் இருக்கு. இந்த ஒயர்ல டென்ஷன் பாத்தீங்கன்னா 1250 நியூட்டன் இருக்கு. சோ தட்ஸ் இட். சோ இந்த மாதிரி தான் நம்ம டேமேஜ் தியரம் அப்ளை பண்ணி ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் தெரிஞ்சா போதும் மற்ற ரெண்டு ஃபோர்ஸஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.